இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவளோட நடிப்பை நீங்க வேணா நம்பலாம், என்னாலாம் நம்ப முடியாது. ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டேன். உன்னால நம்ப முடியலனா கொஞ்சம் அமைதியா இரு. எங்களை தயவு செஞ்சு கன்வின்ஸ் பண்ணாத. எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். அண்ணே, எனக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் ஏன் உங்க எல்லாரையும் விட்டுட்டு இங்க இருக்க போறேன் சொல்லுங்க. அயலி, ரித்திகா தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீயும் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்போ நாங்க யாராவது உன்னை தப்பா சொன்னோமா? இன்னும் சொல்ல போனா நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ இங்க தனியா மயங்கி கிடக்குறேன்னு தெரிஞ்சும் உன்னை விட்டுட்டு நாங்க எல்லாரும் வெளியில ஓடி போயிட்டோம். அதுக்கு இப்ப என்ன சொல்றது அயலி? ஏய், உன்னை அந்த ரவுடி தலையில் தானே அடிச்சான். உன் கையில் எப்படி காயம் வந்துச்சு? ஐயோ, என்ன எலி இது? ரவி, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வாங்க. அக்கா இருங்கக்கா. நாம வெளியே போனப்போ அயலி மயங்கி கிடந்தது தானே பார்த்தோம். ஆனா அப்பா இவ கையில காயம் இல்லையே, இப்ப மட்டும் எப்படி திடீர்னு வந்துச்சு? என்ன பதிலையே காணோம்? இந்த காயம் எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு கேட்டேன். அது வந்து பாவைய அந்த ரவுடிங்க பிடிக்க வந்தப்போ. என்ன என்ன சமாளிக்க பாக்குறியா? ஏய், நான் தான் வெளியே போனப்ப இந்த காயம் கையிலே இல்லைன்னு சொன்னேன்ல. இடையில என்னமோ நடந்திருக்கு. மரியாதையா என்ன விஷயம்னு சொல்லிடு. ஏய், என்ன மாட்டிக்கிட்டியா? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? கா, ரித்திகா சொல்லும் போது நீங்க நம்பல. இப்ப இதுக்கு என்னக்கா சொல்றீங்க? அயலி, அதான் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதானே. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? கபிலா, இந்த காயம் அவ கிச்சன்ல காய்கறி கட் பண்ணும்போது வந்துச்சு. நான் தான் அவ பக்கத்திலே இருந்தேனே. என்னமா பேசிட்டு இருக்க? அப்ப நான் பாக்கும்போது இந்த காயம் எல்லாம் இப்ப மட்டும் இருக்கு. டேய், நீ சரியா கவனிச்சிருக்க மாட்ட. இந்த காயம் இன்னைக்குதான் ஏற்பட்டுச்சு இவளுக்கு. அயலி, என்னாச்சு? தெரியாம விரல வெட்டிக்கிட்டாத. காய்கறி கட் பண்ணும்போது கவனம் இங்க இருக்கணும். ரத்தம் வருது பாரு, கிளீன் பண்ணிட்டு முதல்ல ஆயில்மெண்ட் போடு.